தெரிய விட்டாரு வேற யாரும் பண்ண முடியாதுண்ணா. மியூசிக் அவரு பர விட்டுறா வைபாய்க்கு விட்டுறாருண்ணா. தளபதி டான்ஸ் ஆடுறோம் அவர் பாட்டுறோம் அந்த மாதிரி தளபதியை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. நேற்று நாங்க தானே ரெண்டே தான் ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு அவ்வளவுதான் 2 பேர் தான் போச்சு. மாதிரி நான் பூஜை எடுத்து அதான் பிச்சுட்டாங்க. ஒன்னே வீடியோ தான் கொஞ்சம் குவாலிட்டி ட்ராப் ஆயிடுச்சு யூடியூப்ல இருந்து எடுத்து போட்டனால. அவங்க அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டு நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான் மஜாவாச்சு. பாட்டே நாங்க ஃபுல்லா கேட்கவே இல்லை. கத்தினே தான் லைன் என்ன கருமோனே தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் தரமா போச்சு. தளபதியாக வந்துக்கிறேன் மஜாவாகுது. படத்தை கரெக்டா தேட்டர்ல பாருங்க. சூப்பரா இருக்கும். கடைசி படம் மிஸ் பண்ணாம பாருங்க. கடைசி படம் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குது. படமே உள்ள நான் சொல்றேன் கிளைமேக்ஸ் தாங்க வச்சு 10 நாள் வெயிட்டிங் தான். வந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுதான் புக் பண்றோம். அதுதான் நம்ம படம் தூக்கி சொல்லுது. மட்டும் மாட்டானுவோ அவனுக்கு சூத்துல கீஞ்சிடும் ப்ரோ. அவனுக்கு என்ன மட்டும் புடிச்சு வைக்கோமா ஒண்ணுமே புரியல. அவன் மாட்டானா ஆச்சு டாரா டாரா கீச்சிருவான். தளபதி பத்தி சிகமா பேசுறான் அவன். எதுவுமே இல்ல தல நாட்டி காணும் பொங்கல் தளபதி பொங்கல் தான். தளபதி தான் ஃபுல்லா தளபதி தளபதி. பாட்டு பாட்டுலாம் தலை விட்டாப்புல. டான்ஸ் வேற லெவல் தல. விஜய் டான்ஸ் வேற லெவலு. 2026 நம்ம தான் தல. புரியுதுல பயங்கரம் லுக்கு பயங்கரம் தல. இது மேல எல்லாம் எந்த குறையும் தல. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே பயங்கரம். தளபதினாலே பயங்கரம். நன்றி. பேச முடியல எல்லா ஃபீல்ட்லயும் விஜய் பிளாஸ்ட் தான். எப்பவும் போல அதே டான்ஸ் 26 பிளாஸ்ட். மாசு தான் படம் மாசு. பிளாஸ்ட் தான். தளபதி தான் ப்ரோ. பிளாஸ்ட் பக்காவா இருக்கு ப்ரோ. பக்காவா இருக்கு ப்ரோ. மஜாவா இருந்துச்சுண்ணா. ப்ரோ தளபதி வந்தாலே மாசு தான் ப்ரோ. சொல்லவா வேணும். உடம்பு ஃபுல்லா பாருங்க கூஸ் பம்ப்ஸா இருக்கு ப்ரோ. இது மாதிரி தான் ப்ரோ வேணும். சமையரிச்சு ப்ரோ. தளபதி
மச்சா ப்ரோ மச்சா கன்ஃபார்ம் 1000 crore படம் அவ்வளவுதான் தளபதி மச்சா ப்ரோ ஒண்ணுமே கேட்கல ப்ரோ டான்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஒருத்த அவன் புடி ப்ரோ எஸ்கே எல்லாம் வரவே கூடாது ப்ரோ கிளாசிக் தளபதி தான் ப்ரோ பொங்கல் ப்ரோ வெறியா இருக்கும் ப்ரோ தளபதி சாங்னாலே ப்ரோ அனிருத்லாம் பக்கா ப்ரோ தளபதி இருக்கிறாரு ப்ரோ கடைசி பொங்கல் ப்ரோ பக்கா ப்ரோ படம் தளபதி வந்தாலே பக்கா ப்ரோ வேற மாதிரி அண்ணன் பிச்சிட்டாரு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த 0.5 செகண்ட்ல ஒரு ஸ்டெப் போடுவாரு பிளாஸ்ட். அண்ணன் நினைச்சே பார்க்கல, கண்ணு தான் கலங்குது. இதோட லாஸ்ட் வைப்பு, இதோட லாஸ்ட். இதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்ப்போமான்றது எங்களுக்கு தெரியாது. பொலிட்டிக்கலில் இருப்பார். அப்புறம் தேட்டர் பக்கமே எங்களுக்கு வேலையே இல்லை. இதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டாட வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மாஸ் ப்ரோ அனிருத் தம்பி ப்ரோ, விஜய் நான் தம்பி ப்ரோ அனிருத். அது எப்படி ப்ரோ மாஸ் பண்ணாம இருப்பாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அனிருத் எத்தனை ஆக்ட்ரஸ் போட்டாலும் அண்ணனுக்கு வேற, எத்தனை ஆக்டர் மியூசிக் பண்ணாலும் அண்ணனுக்கு மட்டும் தனியா கொஞ்சம் என்ன 50% அண்ணனுக்கு ஒரு 100% மேலேயே போட்டுருவாரு. நான் நினைச்சேன் சரி ஓரளவுக்கு தான் பாட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா தியேட்டர் உள்ள போய் பாக்குறேன், அவ்வளவு வைப்பு ப்ரோ. செத்துட்டோம் அண்ணன். ஒரு ஸ்டெப், அந்த ஒரு ஸ்டெப்பு தான், அந்த ஸ்டெப்புக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். டி நகர்ல இருந்து நான் வந்திருக்கேன். அதுவும் அப்போ அந்த மனுஷனுக்காக தான். என்ன ப்ரோ எதிர்பார்க்கணும்? அவர் இருக்காரு ஸ்கிரீன்ல, அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கணும் நான் சொல்லுங்க? அந்த ஓப்பனிங் ப்ரோ, அவர் எத்தனையோ ஓப்பன் சாங் வந்திருக்கு ப்ரோ. அந்த ஒரு முகத்துக்காக தான் ப்ரோ. சாங்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கிரீன்ல பார்த்தோமா அவரை, அதோட போதும் எங்களுக்கு. சாங் நல்லா இருக்கும், அது எங்களுக்கு தேவையில்லை. வந்தாரா ஸ்கிரீன்ல பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, அவ்வளோதான். எங்கள் வேலை என்ன அது பார்த்துருப்போம். அப்புறம் பொலிட்டிக்கல் வந்துட்டோம். பொலிட்டிக்கலில் மாஸ் பண்ணோம். அண்ணன் சினிமாவில் மாஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ப்ரொடியூசர்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க, எப்படா விஜய் நான் படம் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே இல்லை. சரிங்களா, தேங்க்ஸ் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அனிருத் சம்பவம் பண்ணிட்டாரு ப்ரோ. ஆனால் நாங்கள் பார்க்க தான் முடியல. ஃபுல்லாக டான்ஸ் ஆகி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். சரிண்ணா, அதுதான் ஒரு கஷ்டம். இப்போ யூடியூப்ல போய் பார்த்துருவேன். சாரி ப்ரோ, யூடியூப்ல போய் பார்த்துருவேன். இனிமேல் தலைமை துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபெஸ்டிவல் தான் 26 ஃபுல்லாக ஃபெஸ்டிவல். எலெக்ஷன் அங்கே தான், இங்கே ரிலீஸ் இங்கே தான். எப்படியோ ஃபர்ஸ்ட் நான் பெங்களூர் போயிடுவேன். இங்கே ரிலீஸ் பண்ண விடுவோம், அதெல்லாம் தெரியாது. சம்பவம் இருக்கு ப்ரோ 26ல். அவ்வளோதான், 2 சம்பவம். எலெக்ஷன் 1, ஜனநாயகன் 1. அவ்வளோதான். 100 கோடியா 1000 கோடியா 10,000 கோடி போகும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ கேட்கல? லுக்கெல்லாம் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனால் நான் சரியா பார்க்க முடியல, அவ்வளோதான். செலிப்ரேஷன் இல்லை, ஆனால் மாஸ் ப்ரோ. 2026 நம்ம தான் ப்ரோ. வைப் அனிருத் சம்பவம் பண்ணிட்டாரு ப்ரோ. போட்டு செதுக்கி இருக்காரு, குக் பண்ணிட்டாரு ஃபுல்லா. ஹெச்வினோ சம்பவம் இருக்கு, ஃபுல் மீல்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா ப்ரோ, அது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. நீங்க கேட்ட தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரியும். தளபதினு வாங்க, அவ்வளவுதான். டிவிக்கே தான் ப்ரோ. இந்த வாட்டி பொங்கல் பிளாஸ்ட் பண்ணா அதுதான் தல பயங்கரமா. இந்த தலைவர் ஸ்டெப்பு, மம்மி தேய்ச்சு, பூஜா எல்லாம் மாஸ்டர் சாங்கா தரமா இருந்ததுல. இந்த சாங் தான் தல தலைவர் லாஸ்ட் போட இருந்தாலும் சாங் தரமா இருந்ததுல. எதிர்பார்த்த விட செம்மையா இருந்தது. எல்லாருமே பிடிச்சிருந்து டான்ஸ் போனதுல இருந்து ஃபுல்லா டான்ஸ் ஆடினோம். பயங்கரமா இருந்ததுல. தளபதி இருக்கும் சும்மா டிஃபரெண்டா புதுசா இருந்ததுல. டான்ஸ்ல பக்கா வந்தது. அவர் டான்ஸே சொல்ல தேவையில்ல. எப்பவுமே ஏதோ டேரக்டர் மட்டும் கேசரி எல்லாம் வெட்டுவாங்க. புரியல ப்ரோ. வைப் ஆஸ் யூஷுவல் தளபதி படம்னாலே ஒரு பிளாஸ்ட் தானே. ஸோ இதுவும் ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் அடுத்த தேட்டர் ஒரு ஃபார்மேட் வருது. அந்த ஃபார்மேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அனிருத் ஆஸ் யூஷுவல் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காரு. ஹரியோட ரிலீக்ஸ் சேர்த்து வரும்போது அது ரெண்டுமே இன்னும் ஃபயர் காம்பினேஷனா இருக்கு. கடைசி சிங்கிள், கடைசி இது லைக் செலிப்ரேஷன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியாதுன்னு ஒரு மிஸ். ஆனா தலைவர் மக்களுக்காக நல்லது பண்ண வந்திருக்காரு. இதோட அது மெயின் பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நாங்க எதுவுமே இல்லை ப்ரோ. இது ஒரு கடைசி ஒரு மொமெண்ட், ஒரு செலிப்ரேஷன். நாங்க பிளாங்கா தலைவருக்காக வந்தோம், பார்த்துட்டோம். அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சா, அவ்வளவுதான்.
இந்த மாதிரி வைப் ப்ரோ. படத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ. பொங்கல் வரைக்கும் வெயிட்டிங் ப்ரோ. ரிலீஸ் டேட் வெயிட்டிங். என்ன ப்ரோ சூப்பரா இருக்கு. பயங்கரம். அந்த ஏஜ் ஆன மாதிரியே தெரியல. அவர் பழைய மாதிரி அப்படியே லுக், அந்த லுக்ல இருந்து அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. கேட்டுட்டே இருக்கலாம். தளபதி கச்சேரி தான் ப்ரோ. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படின்னா கடைசி போட்டன்றனால எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த அவரு கூட எங்களுக்கு ஒரு ஃபேனா இருக்கும்போது நாங்க பெருமைப்படுறோம். அவர் படம் நடிக்கும் போது இட்டு கொடுத்தப்போ பிளாட் கொடுத்தப்போ எப்படி நாங்க அவர் கூட இருந்தோமோ அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல எங்க நம்பி இறங்கியிருக்காரு. அவர் ஜெயிக்கிறவரை தோக்குறவரை கடைசியோட அவர் கூட இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணி போன்றதை தெளிவா சொல்லிக்கிறோம். வேற எதுவும் புரியல ப்ரோ. செம்ம வைப்பு ப்ரோ. சரியான வைப்பு. நல்லா பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. போன வாட்டி கூட ஏதோ ஆயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி செம்மையா பண்ணிட்டாங்க. தளபதி டான்ஸ் எல்லாம் வேற மாதிரி, பாட்டும் வேற மாதிரி, லிரிக்ஸ் இப்பதான் போய் கேட்கலாம். அதுல கேட்ட ஒரு லிரிக்ஸ் செம்மையா இருந்தது. பாக்கலாம், பாட்டு செம்மையா இருந்தது. படம் அது வெற்றி பெறன்னு நினைக்கிறோம். செம்மையா வைபா இருக்குது ப்ரோ. பாட்டு குத்து பாட்டு மாதிரி சரியான டான்ஸ் ஸ்டெப்லாம் அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. பிளாஸ்ட் அந்த அந்த பாட்டுல வர மாதிரி ஒரு லிரிக்ஸ் சொல்லனா பிளாஸ்ட் யாருமே வர முடியாது ப்ரோ. அதான் யாரா இருந்தாலும் அடி போய் அவனா மேல விட்டோம். கிளாசிக் வந்தா புரியல. தளபதி இருந்தாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். தளபதி பாட்டே நல்லா இருக்கும். கிளாசிக் சிவகார்த்திகேயன் எல்லாம் ஆளே இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. சொல்லுங்க. பாட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. அனிருத் அண்ணன் மாசா பண்ணிருக்காரு. பாட்டு அனிருத்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு மாஸ் பண்ணிருக்காரு. மாஸ் ஜனநாயகம் உலகளாவிய வெற்றி பெறுகிறது. விஜய் ஆட்டு எப்படி துடிக்கும், விஜய் துடிக்கும். தனுஷா கிடையாது, விஜய் தான். அனிருத் பழகி நாய் பண்ணிட்டாரு அவரு. பாருங்க குழந்தைய போயிடுச்சு எனக்கு. பாட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாசா இருக்குது. அந்த ஸ்டெப் வேற மாதிரி அந்த டான்ஸ் தான் முடியாது. விபூதி தான் பாருங்க. பராசக்தி காட்டினா பராசக்தியில துப்பாக்கி வாழ்வா கையில இருந்து. பாட்டு வேற மாதிரி செம்மையா இருந்தது ப்ரோ. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கடைசி படம் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எல்லாரும் கேட்கறது என்னன்னா அவர் 2026 ஜெயிப்பாருன்னு கேட்கறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் படம் நடிக்கும் போதோ இட்டு கொடுத்தாரோ பிளாப் கொடுத்தாரோ கூட நின்னோம். அதே மாதிரி பாலிட்டிக்லயும் நாங்க இன்னைக்குமே அவர் கூட இருப்போம்னு சொல்றோம். அவ்வளவுதான். வேற எதுவும் வைப்பு செமையா இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு 50 வயசு மாதிரி தெரியல விளைவா. இன்னும் அதே வைப்போட அவரோட ஆடுறாரு. வேற லெவல். பாட்டு எல்லாரும் யூடியூப்ல போய் பாருங்க. லாஸ்ட் தலை 2026 டிவிங்க தான் பாட்டு ப்ரோ. வேற லெவல் மாசு ப்ரோ. சாகு ஃபுல்லா பாட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா பாக்குறேன். தளபதி கச்சேரினா இதான் கச்சேரி. பாட்டு எவ்வளவு செலிப்ரேஷன் இருப்பீங்க பாத்துருப்பீங்க. இன்னும் அடுத்த ரவுண்டு கூட போவோம். வாய்ப்பு இல்ல. தளபதி மட்டும்தான் தளபதி தான் பூல. ஃபயர் மஜா ப்ரோ. பத்து வெயிட் பண்றோம். வேற லெவல்ல இருக்கு. 2026 நம்ம தான். 2026 நம்ம தான். எல்லாருமே வீட்டுக்கு வருது. சினிமாவோட அதிகாரம் தளபதி.